உங்களுடைய மக்களை கிறிஸ்துவின் தலைவர்களாக, கிறிஸ்துவின் உண்மை சீஷர்களாக உருவாக்க கிட்டத்தட்ட 840 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையில் 300 கோடி பேர் இயேசு என்கிற அந்த வார்த்தையை அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பக்கூடிய தரிசனத்தை தந்திருப்பாருன்னா திறனுடைய தரமுள்ள இளம் விசுவாச மக்களை அனுப்பித்தர ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பதிவின் ஊடாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் பெரும் கட்டளை, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தன்னுடைய 11 சீடர்களை அழைத்து அவர்களிடத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற பெரும் கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார். மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் இதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகவே சீஷர்களை உருவாக்குகிற திருச்சபையில் தலைவர்களை கட்டி எழுப்புகிற அந்த ஊழியத்தில் உங்களோடு இணைந்து உங்களுடைய மக்களை கிறிஸ்துவின் தலைவர்களாக, கிறிஸ்துவின் உண்மை சீஷர்களாக உருவாக்க நாங்கள் திட்டம் பண்ணியிருக்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரைக்கும் 21 நாட்கள் தூத்துக்குடி கோரம்பள்ளம் பகுதியில் உள்ள அரராத் சீஷத்துவ பயிற்சி மையத்தில் இந்த 21 நாள் நெக்ஸ்ட் ஜென் 2.0 என்கிற தலைப்பில் 12 இளம் தலைவர்களை உருவாக்க தேவ கிருபையினாலே நியமனம் பண்ணியிருக்கிறோம். இதில் யாரெல்லாம் பங்கெடுக்கலாம் என்றால், சபை மேய்ப்பர் மற்றும் சபை தலைவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு 12 இளம் விசுவாச பிள்ளைகள் பங்கெடுக்கலாம். அதற்கு வயது வரம்பாக 14 வயதிலிருந்து 30 வயதிற்குள் உள்ளவர்கள் இதில் பங்கெடுக்கலாம். இந்த பயிற்சியை குறித்து மேலும் நான் விவரிக்க விரும்புகிறது என்னவென்றால், இந்த பயிற்சி இந்த இளம் வாலிபர்களை தலைவர்களாக உருவாக்கும்படி வெறும் கருத்து பரிமாற்றங்களை செய்கிற நிகழ்வு அல்ல. இந்த பயிற்சியில் லீடர்ஸோஸ் பயிற்சியில் பயன்படுத்தப்படுகிற 4 டைமென்ஷன்ஸ், அதாவது ஆவிக்குரிய விதத்தில், உறவுகளின் அடிப்படையில், அனுபவங்களின் அடிப்படையில், போதனைகளின் ஊடாக இந்த பயிற்சி அவர்களுக்கென்று பிரத்யேகமாக வரையறுக்கப்பட்டு ஒரு குழுவினரால் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. பிரதர் லெனின் எலைஜா மற்றும் திருமதி ஜோதி லாவண்யா அவர்கள் இந்த முழு பயிற்சியையும் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். அவர்களோடு கூட அநேக தேவ ஊழியர்கள், போதிக்கிற வரம் பெற்ற வித்தகர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த பயிற்சியின் மூலமாக நாம் அடைய இருக்கிற இலக்கு என்னவென்றால், சீஷர்களாக இதில் பயில்கிறவர்கள் மாறவும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களை உருவாக்கக்கூடிய திறனுடையவர்களாய் அவர்களை மாற்றவும். ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லுகிறேன், டிசைபிள்டு டு பி எ டிசைப்ளர். சீஷர்களை உருவாக்கும்படி அவர்களை சீஷராக்குகிற அந்த நோக்கத்தோடு இந்த பயிற்சியை நாம் செய்கிறோம். இது ஆண்டவர் இயேசுவினுடைய பெருங்கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலமாய் இந்த பூமியில் கிட்டத்தட்ட 840 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையில் 300 கோடி பேர் இயேசு என்கிற அந்த வார்த்தையை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்களை
சென்றடைவதற்கு இந்த பயிற்சியில் சீஷர்களை, தலைவர்களை உருவாக்க திட்டம் பண்ணியிருக்கிறோம். இந்த பயிற்சி 100% உறைவிடமாக தங்கி எடுக்க வேண்டிய பயிற்சி. சகோதரர்களுக்கு தனியாகவும் சகோதரிகளுக்கு தனியாகவும் தங்குமிட வசதி உண்டு. அவர்களுக்கு 21 நாட்களும் தேவையான எல்லா உணவு, உறைவிடம் மற்றும் பராமரிப்புகளை நாங்கள் தருவோம். இதற்கான பயிற்சி கட்டணமாக ரூபாய் 7,000 நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது பயிற்சிக்கான செலவினங்களில் 1/3 மட்டுமே. ஆகவே உங்களுடைய தலைமுறையை கிறிஸ்துவுக்குள்ளாக சீஷர்களாக, சீஷிகளாக கட்டி எழுப்புவதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பித்தாருங்கள். இந்த பயிற்சியில் திருச்சபை ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். வெறும் ஒரு 21 நாட்கள் உத்வேகப்படுத்தி அனுப்புகிற ஒரு நிகழ்வு அதல்ல. அவர்களோடு கூட இணையத்தின் மூலமாகவும் தொடர்ந்தேச்சையாய் அவர்களை உருவாக்கி அவர்களை வளர்க்கிற பொறுப்பை இந்த கிரேட் கமிஷன் மிஷன் பொறுப்பெடுக்கிறது. ஆகவே அருள் கூர்ந்து இந்த காணொளியை காண்கிற நீங்கள் இதற்காக ஜெபிக்கவும், கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஜனங்களை, குறிப்பாக அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பக்கூடிய தரிசனத்தை தந்திருப்பார் என்னால் திறனுடைய, தரமுள்ள இளம் விசுவாச மக்களை அனுப்பித்தர உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.